பிரஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 6 படம் நடிச்சிட்டாப்புல சீரியல் பண்ணியிருக்காங்க. அமித் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் பண்ணிட்டான், இது பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஸ்வரா வந்து இப்போ கரண்ட்டாக வந்து சீரியல் பண்ணிட்டு. ஸோ எல்லாருமே நோன் ஃபேஸா மறுபடியும் பழைய மாதிரி திரும்புறாங்களா? நான் என்ன கேட்கறேன், எதுக்கு ஃபர்ஸ்ட் சீரியல் நடிகரவங்களும் எதுக்கு உள்ள போறீங்க? அவனுங்களாம் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அளவுக்கு மணி பார்த்துருப்பாங்க, காசு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் நீங்க உள்ள போட்டீங்கன்னா ஒரு வந்து ஷோ வந்து அவங்க இன்ட்ரெஸ்டா பண்ண மாட்டாங்க எதுவும், ஓகேங்களா? அவங்கள டெவலப் பண்றதுக்கான ரீசன் எதுவுமே இருக்காது. ஆனா இது இப்ப நீங்க புது முகங்களுக்கா நியூ டேலண்ட்ஸ்க்கா நீங்க வெளியே இருந்து உள்ள புச்சுன்னு வந்து உள்ள போட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். உள்ள வந்து எதனா பண்ணணும்டா, பிக் பாஸ் எதனா பண்ணணும்டா, நம்மளுக்காக எதனா பண்ணணும்டா சொல்லிட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு விளையாடுவாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க, கொஞ்சம் அவங்கள வெளிக்காட்டுவாங்க, சண்டைலாம் அதிகமா வரும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி சீரியல் ஃபேம்ல இருக்கிறவங்க போட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஃபேம் கெட்டு போக கூடாதுன்னு தான் நடிப்பாங்களே தவிர இதை நீங்க பண்றதே ஒர்த்லெஸ் நம்ம தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஆட்களே எடுக்கக்கூடாது. எனக்கு கேட்டா இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனவங்க கூட எடுக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுக்கணும், ஓகேங்களா? எனக்கு கேட்டா இந்த 4 பேரை விட அந்த 20 கண்டஸ்டன்ஸே பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் புதுசா இருக்காங்க. இந்த 4 ஆல்ரெடி சீரியல்ல வந்து ஆடிட்டு போயிடும், உள்ள வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது. நீங்க வேணா பாருங்க. பிக் பாஸோட கான்செப்டே என்னன்னா, ரியல் லைஃப் ஹீரோவா உள்ளவங்க அவங்களுடைய ஒரிஜினல் லைஃப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த கான்செப்டே. அதுதான் இது வந்து இங்கிலீஷ்ல இருந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோலாம் கிடையாது, அவங்களும் சாதாரண மனுஷன் தான், அவங்களும் சாதாரண வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க, நண்பர்களோட நட்பா பழகுவாங்கன்னு அவங்களோட வந்து அவங்களோட பிம்பத்தை உடைச்சு அவங்களோட உண்மையான சுயரங்க வந்து நிகழ்ச்சி. அதுல புதுசா போட்டா யார் பார்ப்பா? இது வந்து பார்ப்பாங்கன்னு இல்லை, அந்த ஆடியன்ஸை வந்து என்கரேஜிங்கா வச்சிருப்பான். ஆடியன்ஸ் பார்க்கதான் செய்வான். ஏன்னா பிக் பாஸ்னு வந்தாலும் பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அவனை பத்தி ஆராய ட்ரை பண்ணுவாங்க, புதுசா வரும்போது அவனை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க, ஓகேங்களா? நீங்க வந்து பார்க்க மாட்டாங்க சொல்ல முடியாது. பிக் பாஸ்னு வந்தாலும் ஆடியன்ஸ் பார்ப்பானு, ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வேற கண்டென்ட் இல்லை, இதுதான் பார்த்தா அவனை வர ஐயோ இல்லை இப்போதைக்கு, ஓகேங்களா? வேற அதை பத்தி பேச முடியாது. ஸோ அந்த பட்சத்துல வந்து இப்போதைக்கு பிக் பாஸ் யாரை போட்டாலும் ஓடும். இப்போ நீங்க ஆல்ரெடி ஃபேம்ல இருக்கிறவங்க போட்டீங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன். அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க, இப்போ ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி சீரியல் இருக்கும், நம்ம பேர் வந்து கெட்டு போகாம அப்படியே பட்டும் படாதமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதை நீங்க உள்ள புதுசா ஒருத்தனை வெளியில இருந்து உள்ள வந்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஏகத்துக்கு எதுவுமே இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட ஃபோர்ஸை கொடுத்து அவனை வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவோம், அவனை ட்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்க உள்ள சேரணும் தவிர ஆல்ரெடி காசு பார்த்தவங்களை உள்ள சேர்த்தீங்கன்னா அது வந்து ஒர்த்லெஸ் தான் சொல்லுவேன். ஷோ இன்ட்ரெஸ்டா இருக்காது, சிம்பிள், அவ்வளவுதான். ஆடியன்ஸ் அதுக்குன்னே பார்க்காம கூட கட் பண்ணதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்த வைல்டு கார்டு கண்டஸ்டண்டா திருச்சி சாதனா, காத்து கருப்பு கலை இவங்களாம் வரதா சொல்றாங்களே. சத்தியமா விளங்காது, அதெல்லாம் வந்து வேஸ்ட் தான் சொல்லுவேன். அதான் சொன்னேன், இது வரைக்கும் நீங்க போட்டதே ஒர்த் இல்ல. நீங்க இன்னும் விஜய் பிக் பாஸ் ஆயிடுச்சிடாதீங்க. ஏன்னா மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் நல்லா போகுது, தமிழ்ல மட்டும் சொதப்பி விட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி கண்டென்ட் எல்லாம் முக்கியம் போயிடுது. அதான் சொன்னேன், ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆனவங்களை போட்டா வேலையா வந்து புதுசா போட்டீங்கன்னா தான் பார்ப்பாங்க சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆனவங்க வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவங்க வந்து அதான் சொன்ன மேலோட்டமா தான் இருப்பாங்க, எந்த யூஸும் கிடையாது. ஸோ புதுசா யாருன்னா எடுத்து போடுங்க. அவங்க யாருன்னே தெரியலனாலும் பரவாயில்ல, பிக் பாஸ்ல வந்து தெரிஞ்சுக்கிறோம் அவங்களை பத்தி. அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, சினிமாவுக்கு போகணும் ட்ரை பண்றவங்க, அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றவங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா ஊத்தினா நல்லா இருக்கும். அது பர்ஃபார்மன்ஸ் திவாகர்லாம் கொடுக்காதீங்க, உண்மையிலேயே டேலண்ட் சொல்றேன். நேற்றுக்கு நடந்த ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டா, நேற்றுக்கு நடந்த ஒரு நியூஸ், அது ரூமரா கூட இருக்கலாம். பிக் பாஸ் வீட்டுல இருந்துட்டு விஜய் சேதுபதி வெளியே போறாரு. ஏன் அப்படின்னா, போன வாரம்லாம் வலுவான எதிர்ப்பு வந்து விஜய் சேதுபதி மேல கிளம்பி இருக்குது. சோசியல் மீடியால வந்து மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாருமே வந்து விஜய் சேதுபதிக்கு எகேன்ஸ்டா பேசியிருக்காங்க. என்னன்னு கேட்டேன்னா, நீங்க ரெட் கார்டு கொடுக்காம இந்த ஷோவை நடத்திட்டு இருக்கீங்க, இவ்வளவு வந்து நடந்துகிட்டு இருக்கு, குழந்தைகள்லாம் பாக்குற நிகழ்ச்சிட்டு படு பயங்கரமா எதிர்ப்பு வந்திருக்கு. அதனால திரும்ப கமல் வரப்போறதா வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இது உண்மையா, எப்படி இருக்க போகுது? கமல்லாம் திரும்பி வரதுல வாய்ப்பு இல்லை. ஏன்னா கமல் வந்து இதெல்லாம் தாண்டி போயிட்டாப்புல, எம்பி ஆயிட்டாப்புல. ஸோ கமல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் சேதுபதி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கூட விஜய் சேதுபதி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் சேதுபதி வேணாம் சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த ஷோ பிடிக்கல. ஏன்னா அவராலே பார்க்க முடியல. அவரே வந்து சேனல் மாத்தினா சொல்லியிருக்காரு ஆடியன்ஸ் அவரை கேட்டவங்க கிட்ட. ஸோ அதனால வந்து அவருக்கே வெறுப்பா தான் ஏதோ பண்ணுறாரு, 2000 ரூபாய் வந்து பண்ணுறாரு. ஓகேல, அவர் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டாவே இல்லை. இது வந்து எதுக்கு உள்ள வந்ததுன்னே தெரியல. சும்மா வாயறதுக்கு மட்டும் தான் வந்து தவிர எதுவும் ஒரு டாஸ்க் உருப்படியா பண்ணல, ஆடியன்ஸ் என்கரேஜிங்கா வச்சுக்கல, எதுவுமே பண்ணல போது அவருக்கே காண்டாகும்ல. அவரு தான் ஜட்ஜ் பண்ணுவாரு. எத்தனை வாரம் தான் வந்து சாரியே கேட்டுப்பாரு. சாரி அவங்க கிட்ட இருந்து எத்தனை வாரம் தான் காலில் வாங்கிட்டு இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி வெறுத்தான போறதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர மற்றவங்க அனுப்பி போறதுக்குலாம் விஜய் சேதுபதி வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெட் கார்டு விஜய் சேதுபதி மட்டும் கொடுக்க வேண்டிய இது இல்லை, மொத்த பிக் பாஸ் டீமுமே கன்சிடர் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் பண்ணிட்டாலே ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு கண்டென்ட் வேணும், டிவி ஆட்களுக்கோ டிஆர்பி கண்டென்ட்லாம் வேணும். ஸோ கொஞ்சம் ஆட விட்டு தான் அடிப்பாங்க. ஸோ அதனால விஜய் சேதுபதி அனுப்பது கொஞ்சம் நியாயம் இல்லை. என்ன கேட்டால் விஜய் சேதுபதி இந்த 2 நாள் ரொம்ப ரோஸ் பண்ணாரு. இந்த வாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ரோஸ் பண்ணது. ஸோ அதே மாதிரி அவர் ஃபாலோ பண்ணலாம் சொல்லுவேன். கமலஹாசன் அப்படி சொல்லலையே, உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு தான் கொடுத்தாரு ஒழிய
அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை வந்து அவர் கன்சிடரே பண்ணல. அப்படி நீங்க சொல்றதை பார்த்தா அந்த 18 பேர் தான் தமிழ்நாட்டுல வந்து கண்டென்ட் கொடுக்க ஆள் இருக்காங்களா? அப்படி இல்ல, அதான் அது வந்து அது ஸ்டார்டிங்கே தப்பு தான். அது விஜய் டிவி மேலே தப்பு தான். செலக்டர்ஸ் பிக் பாஸ் தமிழ் செலக்டர்ஸ் மேலே தப்பு. அந்த கண்டஸ்டன்ஸ் உள்ள போடுறது நீ வேற யாருமே போட்டிருக்கணும். சரி, அப்படி போடலன்ற பட்சத்துல இப்ப இவர் வந்து நீங்க கமல் கூட விஜய் சேதுபதி கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா கமல் வேற, கமல் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வேற. அவர் சொன்னா கேட்பாங்க, பட் விஜய் சேதுபதி சொன்னா அந்த அளவுக்கு பழிக்காது. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். அந்த வகையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இருக்கு, கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது இம்மிடியட்டா நடக்காது, கொஞ்சம் போக கொடுப்பாங்க சொல்றேன். ஓகேங்களா? அதனால வந்து ரெட் கார்டை இவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இன்னும் கொஞ்சம் ஆட உள்ள அவங்கள, ஏன்னா நம்மளுக்கும் கண்டென்ட் வேணும்ல, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும். ஸோ கொஞ்சம் போட்டோம், அதுக்கப்புறம் வேணா கொடுப்பாரு. ஆனா விஜய் சேதுபதி அப்போஸ் பண்ணி இப்போதைக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அவரு இப்போதைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு, நல்லா கேட்கறாரு, ரோஸ் பண்றாரு. கொஞ்சம் கண்டினியூ ஆகட்டும். ரொம்ப ஓவரா போச்சுன்ற பட்சத்துல எல்லாருக்கும் கொடுக்கலாம் ரெட் கார்டு, தப்பே இல்லை. அவரு வந்து மரியாதை இல்லைங்கிற மாதிரி எல்லாமே பேசுறாங்க. ஆமா, மரியாதை இல்லை. விஜய் சேதுபதிக்கு மரியாதை இல்லை. யார்கிட்ட இருந்து கண்டஸ்டன்ஸும் விஜய் சேதுபதி மதிக்கிறது இல்லை. ஏன் அவர் வந்தா ஏன் சீத்து கூட யோசிக்கிறானுங்க. ஆயிரம் எல்லாம் அதுக்குன்னு திட்டம் ஆச்சு. ஓகேங்களா? அது ஸ்லோவா யோசிக்கிறது. ஸ்டார்டிங்ல இந்த இவர்லாம் கூட தான் பண்ணியிருந்தாரு, பிரவீன் காந்தி. அந்த மாதிரி அவரு யாருமே மதிக்காத மாதிரி தான் இருக்குது விஜய் சேதுபதியா. வெளியிலேயே கொஞ்சம் அப்போசிஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ரொம்ப கேவலமா நடக்குது, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கும் இருக்கு. ஸோ பேரு விஜய் சேதுபதி கொஞ்சம் டேமேஜ் தான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு படத்துல வந்து அவரோட பேரை தூக்கினதான் உண்டு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பேர் டேமேஜ். எப்படி கமலுக்கு ஒரு மாதிரி ஆச்சோ, இப்போ விஜய் சேதுபதி அதே ஃபேஸ் பண்ணாரு. எனக்கு கேட்டா ஏன் இவங்க பிக் பாஸ் வராங்கன்னே ஒரு கொஸ்டின் மார்க். கரெக்ட், ஒரு நல்ல இமேஜ் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் வரவே கூடாது என்ன கேட்டா. ஸோ அதனால இவங்க வந்துட்டாரு. அது அவரே சொன்னாரு, தெரியாம வந்துட்டோம் போலது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது கொஞ்சம் அந்த பேரை மறுபடியும் ரீகெயின் பண்றது என்ன பண்ணுவோம் அதை பண்ணுங்க, வேற வழி இல்லை. வந்துட்டீங்க, கொஞ்சம் போயிடுச்சு, மறுபடியும் ரீகெயின் தான் பண்ணுவோம். இந்த ஷோ வந்து போன வாரம் ஃபுல்லா கசந்துச்சுன்றத சிம்பாலிக்கா பாவக்காய் ஜூஸ் வச்சு பாவக்காய் ஜூஸ் குடிக்க, இந்த ஜூஸ் குடிச்சுன்னா எப்படி கசக்குதோ அதே மாதிரி தான் போன வாரம் நீங்க பண்ண கசப்பா இருந்துச்சு ஸோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா. அதான் சொன்னேன். பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு உட்கார டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது, கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஒர்த்தாவே இருக்காது. இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா? பாவக்காய் ஜூஸ்லாம் அவன் எஃப்டே எல்லாம் இன்னொரு ரவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி குடிக்கிறான். இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா? ஜாலியா பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி அவன் மேல கம்ப்ளைண்ட் ரொம்ப சிச்சுக்கிறான் அப்படின்ட்டு. என்ன பண்றீங்க? ஒரு ஒர்த்தையில நீங்க பண்றது டாஸ்கே பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. ரெண்டாவது கொடுக்குற பனிஷ்மெண்ட் வெயிட்டா இருக்கணும். பிக் பாஸா மதியது இல்ல, விஜய் சேதுபதி மதியது இல்ல. யாரும் பார்வதி வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுது. என்னதான் பண்றீங்க? எதுக்கு இந்த ஷோ சொல்லுங்க பாலாம்? ஒஸ்ட் ஷோ ஆஃப் த இயர்னு கூட சொல்லலாம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் வைக்கிறது கொஞ்சம் யூஸ், அதாவது பனிஷ்மெண்ட் வெறியா இருக்கணும். எங்க பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி சுத்தமா எதுவுமே இல்லைன்னும் போது கண்டிப்பா கை ஊத்ததான் செய்வாங்க. பார்வதி வந்து எந்த டாஸ்க்குமே செய்யறதில்ல, எந்த கிச்சன் இதுவும் செய்யறதில்ல, எதுவுமே செய்யறதில்ல. ஆனா நான் முடியாது சொல்லும் போது ஏன் அவங்க இன்னும் வச்சிருக்கணும்? அதான் சொல்றேன், பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்க சான்ஸ் நிறையவே இருக்கு. கொடுக்கலாம். யாரும் விஜய் சேதுபதி வந்து நீங்க வேலையை செய்ய மாட்டீங்க, இந்த உங்களுக்கு ரெட் கார்டுன்னு கொடுக்கலாம். அது ஏன் வச்சுருக்கானுங்க? நான் இப்போதைக்கு கண்டென்ட் அதான் கொடுக்குது. ஏன்னா அதான் வாயாடுது, அதுக்குன்னே பாக்குறானுங்க ஆடியன்ஸ். ஓகேவா? என்ன சண்டை போகுது, வீட்டுல பொம்னாடி எல்லாம் போடுற மாதிரி போட்டு ஷோல போயிட்டு. ஸோ அதுக்குன்னே பாக்குறானுங்க, அதனால அதை வச்சுருக்கானுங்க. இல்லைன்னா அதெல்லாம் வந்து ஈஸியா தூக்கல ரெட் கார்டு கொடுத்து. ஸோ கமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கமல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கமல் எப்படி வருவாரு? எம்பில இருந்து விட்டு வருவாரா? வாய்ப்பே கிடையாது. அவர் அங்க நல்லா ஏன் பண்ணிக்கிறாரு, இங்க வந்து வடி வர மாட்டாரு. விஜய் சேதுபதி வேணாம் சொல்லிட்டு போறதோட வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு கான்ட்ராக்ட்ல போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தூக்க மாட்டாங்க. மேபி முச்சு குத்து தான் போவார் நல்லபடியா. பிக் பாஸ் ரூல்ஸ் மீறினவங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுக்கலாம், இன்னொரு எல்லோ கார்டு கொடுக்கலாம், மூணாவது கார்டு ரெட் கார்டு கொடுத்து தூக்கிடலாம். அதான் சொல்றேன். பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்டையில ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு, எதுவுமே சரியா பண்ண மாட்டானுங்க. டாஸ்க் என்ன ஆகுறாங்க சொல்லுங்க. நான் 24 hours பாத்துன்னு டாஸ்கே இல்லைங்க. சும்மா வந்து ஏதோ நான் பேசி தான் ஓட்டானுங்க. டாஸ்க் பண்றதுக்கு ஒரு அறிகுறி இருக்கே தவிர அந்த டாஸ்க் புதுசுன்னு போயிடுது. டாஸ்க் மக்களால் பார்க்க முடியல என்ன நடக்குதுன்னு. அந்த மாதிரி மொக்கையான டாஸ்க் எல்லாம் இருக்கிறாங்க. இதே தெலுங்கு பிக் பாஸ்லாம் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு, ஹிந்தி பிக் பாஸ்லாம் போய் பாருங்க. டாஸ்க்னு வந்துட்டா வெறிய ஒரு ரொம்ப நேரம் நடக்கும். டாஸ்க் ரொம்ப நேரமா போகும். இங்க எப்போ நடக்குது எப்போ ஸ்டார்ட் ஆகுது முடியுதுன்னு தெரியல. சும்மா அதுக்கான ஒத்துக்கதான் அதிகமா நடக்குது தவிர டாஸ்க் வேஸ்ட், பனிஷ்மெண்ட் வேஸ்ட். இந்த டீம் சரியில்லை, அந்த மேனேஜ்மெண்ட்டை மாத்துங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானு பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல. என்ன நடந்தது? ஃபுல்லா வாக்குவாதம் தான் நடந்துருது. யாருன்னா பார்வதி பேசினே இருக்கும், திவாகர் பேசினே இருப்பாப்புல, நடுவில் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ற மாதிரி காணா வந்து பண்ணினே இருப்பாப்புல, கம்முதின்னு முடிச்சுனே இருப்பான் எல்லாரையும். ஓகேங்களா? அப்புறம் ஆஜிரையும் கொஞ்சம் எஃப்ஜே உசார் பண்ணி ரூட் விட்டுன்னு ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணியிருந்தது. எஃப்ஜே மண்டை சூடு ஆயினே இருந்திருப்பான். அப்புறம் வியானா அழுதுனே இருந்திருக்கும் நிறைய சீன். விக்கல் சீக்கிரமும் கொஞ்சம் வந்து எமோஷன் ஆகினே இருப்பான் அப்பப்போ. அவ்வளோதான்.
இந்த சுபிக்ஷா ஒரு மொக்க, அது எது போனாலும் அம்பிடுவானுங்க. சோ இது மாதிரி எதுவுமே ஒரு இது ரம்யாதை வந்து மயக்க போட்டு விடுது. அதனால ஒரு ஒத்தையில தான் ஓடி இருக்கிறத தவிர சொல்ற மாதிரி எதுவுமே பிக் பாஸ் தமிழ் சீசன்ல நடக்கவே கிடையாது.